கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே ஆராதனையை பங்கு பெற்று தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை கேட்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒன்றும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வழக்கமாக நம்ம பார்த்து வர்ற அதே பாடங்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அந்த ஆதி காலத்தில் என்ன நம்ம விஷயங்கள் பார்த்தோமோ, அது பிறகு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாங்க, அவங்களுடைய காலத்தில் என்னெல்லாம் கேட்டோமோ, அப்புறம் அப்போஸ்தலர் காலம், அவங்க காலத்தில் நம்ம என்னத்தை கேட்டோமோ அதே தான் திருப்பியும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் என்னென்னா, காலத்துக்கு ஏற்ற ஒரு அப்டேஷன் என்ன இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பழைய விஷயங்கள் இருந்தாலும் புதுசாக நமக்கு தேவன் காலத்துக்கு ஏற்ற சத்தியங்களை நம்ம கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு தேவனால் காண்பிக்கப்பட்ட மாதிரி. என்ன தலைப்பு? தேவனால் காண்பிக்கப்பட்ட மாதிரி அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த தலைப்பை வச்சு நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளலாம், இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு என்னத்தை சொல்லலாம்? சார்ட் ஆஃப் ஏஜஸ். வெரி குட். வேற? ஆசரிப்பு கூடாரம். வெரி குட். வேற? ராபோஜனம். ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நிறைய சத்தியங்களை இதுக்கு முன்னாடி கவனிச்சுட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, பரலோகத்தின்குரிய அந்த ஒரு மகிமையான காரியத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பரலோகத்துக்குரிய மகிமையான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த வகையில தான் நம்ம இன்னைக்கும் ஒரு பாடத்தை அணுக போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? பழைய ஏற்பாட்டு காரியத்துல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே அதுல ஏதோ ஒரு என்ன இருக்கு, பொருள் அடங்கி இருக்கு. நிழலா நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே ஒரு பொருள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகர் என்ன பிரசங்கித்தாங்க? முதலாவது பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அதே தான் பண்ணாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே இதுதான். ஆனா இன்னைக்கு அங்க அப்ப இருந்த காலப்பகுதியில உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அத ராஜ்யம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா தான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லா விஷயங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு. டேட் முதற்கொண்டு, வருஷம் முதற்கொண்டு நம்மள புரிஞ்சு கொள்ற அளவுக்கு என்ன தேவன் ஒரு அப்டேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ சத்தியம் அதுதான், ஆனா அதுல அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம பார்க்க போற பாடத்துல ஏதோ ஒரு அப்டேஷன் தேவன் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு தலைப்பு என்ன பார்த்தோம்? தேவனால் காண்பிக்கப்பட்ட மாதிரி அப்படின்னு பார்க்கணும். ஒரு வசனம் வாசித்துடலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும்
நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். மோசே அவர்கள்ட்ட தேவன் என்ன சொல்லிட்டாங்க? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரியை வந்து தேவன் வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த டேபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாரத்தின் ஒரு மேலோட்ட பார்வை, ஓவர்வியூ ஆஃப் த டேபர்நாக்கிள், அது பார்க்க போகிறோம். அந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்கள், அதில் ஒரு சில ஆவிக்குரிய அர்த்தங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மோசேயின் உபவாசம். மோசே உபவாசம் இருந்தாங்களா? 40 நாள் என்ன பண்ணாங்க? அப்பவும் தண்ணீர் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தமும் நம்ம வந்து கவனிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் கிழக்கில் இருந்து மேற்காக கூடாரம் கட்டப்பட்டது, ஏன் கட்டப்பட்டது, அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கூடார நிறங்களின் அடையாளம், எல்லா நிறங்களும் பார்க்க போகிறோம். ஒரு சில நிறங்கள் இன்னைக்கு நமக்கு பாடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நிறங்களை வந்து நம்ம கவனிக்க போகிறோம். அப்புறம் உலோகங்களின் அடையாளம், அதுக்குரிய அர்த்தங்களை வந்து பார்க்குறோம். ஸோ உலோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொன், வெள்ளி, அந்த மாதிரி உலோகங்களை நம்ம வந்து கவனிக்க போகிறோம் அப்படின்னா. ஸோ இது டாபிக் வந்து நம்ம 6 டாபிக் இருக்குது. ஆனால் அந்த 6ம் வந்து நம்ம கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. டைம் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள போகிறது கிடையாது. 45 to 1 hour தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கண்கள் வந்து சோர்வடைஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து இப்போ மாட்டிக்கிற கேமரா வந்து 360 டிகிரி அது வந்து ரொட்டேட் ஆகும். யாராவது சோர்வாக இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ரொட்டேட் ஆகி என்ன பண்ண அது வந்து காமிச்சுன்னு பார்க்குறோம். அதனால உஷாராக இருக்குது. ஸோ நம்ம என்ன டாபிக் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாரத்தின் ஒரு மேலோட்ட பார்வை, ஓவர்வியூ ஆஃப் டேபர்நாக்கிள். ஓகே, கூடாரத்தின் ஒரு மாதிரியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அது ஏற்கனவே நம்ம வாஸ்தவம் இன்னொரு தடவை வாசித்துக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. எப்படி இன்னொரு தடவை வாசித்துங்க, கவனிக்கல நிறைய பேர். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. என்ன சொல்லிட்டாங்க? தேவன் என்ன மாதிரி வந்து அவங்க காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், அந்த ஆசிரியர் கொடுக்குற எல்லாவற்றையுமே வந்து பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இதை செய்யறதுக்காக யாரை பயன்படுத்தினாங்க? மோசே அவர்கள் பெசலியேலும் அகோலியாவும் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க தான் முக்கியமான கட்டுமான பணிகளை வந்து அவங்க செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, சில கலைஞர்களும் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் தேவன் கட்டளையிட்ட அனைத்தையும் வந்து செய்ய ஞானத்தினாலும் பலத்தினாலும் வந்து அவங்களுக்கு என்ன இருந்தது, ஹோலி ஸ்பிரிட் இருந்தது. அது மூலியமா தான் அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வசன வாசத்தெல்லாம் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 3-6 வசனம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக
அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அதிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அந்த மாதிரியின்படியே இவங்க 2 பேரும் பெஸ்லேயரும் அகோலியாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவ ஞானத்தினாலும் அறிவினாலும் இன்னொன்று பரிசுத்த ஆவியினாலும் அவங்க வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பார்க்கிங்ல இமேஜ் இது என்ன அப்படின்னா நான் சுயமா பண்ணது அல்ல, இது வந்து டெக்னாலஜி. என்னன்னா பிபிடி போடுறதுக்கு நேரம் ஆகுது. அப்போ கூகுளில் போயிட்டு ChatGPT போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு கொடுத்தா போதும் வந்துடும். ஆனால் கரெக்டாக இருக்குமா? இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, இது எது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் நுண்ணிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணால் நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க, என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம், அதில் உள்ள இது தப்பு அது தப்பு அப்படின்ட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபர்னக்கல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், பலிபீடம் இருக்கும். தண்ணி தொட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்களா, சைடு மாறி இருக்கு. ஸோ இது அதுக்கு தெரியுமா ChatGPTக்கு? கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தனா என்ன பண்ணிடும், மாறி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம், இந்த இது வந்தது, அதனால டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்னென்ன வரும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறதுக்காக இந்த வந்து இமேஜ். ஸோ அதனால இது சரி கிடையாது, நம்மளுடைய ஓவரால் இதுக்காக தான் நம்ம வந்து இந்த இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ இரண்டாவது என்ன பார்த்தோம்னா தேவன் கொடுத்த மாதிரியின்படியே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லா வேலைகளையுமே அவங்க செய்து முடிச்சாங்க. அந்த கூடாரம் அமைப்பு எல்லாமே வந்து அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். குத்து விளக்கு இங்க இருக்குதா? இல்ல, நமக்கு தெரியும் குத்து விளக்கு எங்க இருக்கும், அந்த சமூகத்தப்ப மேஜைக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இதுதான் அந்த டெக்னாலஜி அப்படியே நம்பிட முடியாது. நமக்கு பேஸ் என்னது, வேதாகமம். ஸோ அதில் ஒரு சில காரியங்கள் நமக்கு தேவையானது வந்து டெக்னாலஜிலேருந்து எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம எதை தான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை தான் பார்க்கணும்னு பார்க்குறோம். 35ஆம் வசனம் 35லேருந்து 40 வரை வாசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக. அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவுது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமூட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாய் இரு. ஸோ மெயின் என்னன்னா அந்த மலையிலே காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையா இரு. இப்போ இது வந்து ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம், குத்துவிளக்கு எப்படி செஞ்சாங்க. அது தேவன் சொன்ன அந்த எல்லா விஷயங்களையும் அவங்க கீழ்ப்படிஞ்சு ஞானமாய் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய ஆவியினாலே அந்த எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க. இப்படிதான் டேபர்நாக்கில் உள்ள ஃபுல் இதையும் வந்து அவங்க கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காணிக்கைகள். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபர்நாக்கிள் செய்ய போகிறோம் அப்படின்னு மோசே அவர்கள் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லா நகைகளையும் அவங்களுக்கு இருந்த பொன் வெள்ளி எல்லாத்தையும் வந்து
கொடுத்துட்டாங்க. அதாவது தேவைக்கு மிகுதியாகவே இருந்தது அப்படின்னு கூட நம்ம அது வாசிக்க முடியும். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 6-7 வசனம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. என்னன்னா எதுக்கு நிறுத்தப்பட்டது அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சி நிறைய வந்துருச்சு, போதும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க, வெள்ளி கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த வேலைகள் எல்லாமே முடிக்கப்பட்டு எப்போ கரெக்டா முடிச்சாங்களா, தேவன் சொன்ன டைமுக்கு முடிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா, தேவன் என்ன சொன்னாங்கன்னா முதலாம் மாதம் 1ஆம் நாளில் வந்து முடிக்கணும் அப்படின்னாங்க. அதை அப்படியே முடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வசனம் கூட வாசத்தெல்லாம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. பணி 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 17ஆம் வசனம். 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. 2வது வசனத்துல என்ன வசனம், தேவன் கூறிய அந்த டேட் வந்து அதுல கூறப்பட்டிருக்கு. அதே மாதிரி 17ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, 2ஆம் ஆண்டு 1 மாதத்துல 1 நாள்ல என்ன பண்ணி முடிச்சாங்க, அந்த வேலையை வந்து செய்து முடிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா தெய்வீக சந்நிதி. ஸோ இது எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, மேகம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை வந்து மூடியது அப்படின்னு பார்க்கணும். மேகம் யாரு? மேகம் மேகம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை மூடிச்சு அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணிச்சு, கூடாரத்தை நிரம்பியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். வாசனெல்லாம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஸோ மேகம் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சூழ்ந்த உடனே தேவனுடைய பிரசன்னம் அதுல இருந்ததை வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பிச்சாங்க, இது எங்கெல்லாம் கூடாரம் வந்து எங்கெல்லாம் பயணப்படுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வனாந்திர பயணத்துல இருந்துச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை அடைஞ்சது. அது வசனம் கூட நம்ம வாசித்துடலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அங்க சீலோவிலே என்ன பண்ணிருச்சாங்க, அங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துறாங்கன்னு பார்க்குறோம். கடைசியா அங்கதான் என்ன ஆயிடுச்சு, கடைசியா இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காரியம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் காலம் வருது. அந்த காலத்துல ஆரம்ப நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் 1 சாமுவேல் 1:3 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். சீலோவில தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கடைசியா அந்த டாபர்நாக்கிள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டியை வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல வந்து இருக்குது. அதன் பின்ன என்ன பண்றாங்கன்னா, நோபில்ல வந்து அந்த கூடாரம் போறதை பார்க்குறோம். அது எப்போ போகுது அப்படின்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21:1 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது
நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அபிமெலேக்கிடத்தில் போனான். அபிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். ஸோ இந்த சமயத்துல தான் அந்த நோபில்ல வந்து இந்த கூடாரத்தை வந்து கொண்டு போனாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமோனின் ஆட்சி காலத்துல வந்து அந்த விஷயங்கள் காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல். கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து. ஸோ இந்த சாலமோன் ஆட்சி காலத்துல தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த தகன பீடம் இருக்குல்ல, அது பிரதான ஆசிரியரான சாதோக் அவர் மூலமாக அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இது எங்கன்னா கிபியோன்ல வந்து அந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ஆலயம் கட்டப்பட்ட பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டேபர்நாக்கிள் அப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி இதாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் வரலாற்றில் நம்ம டேபர்நாக்கிள் பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர்வியூ, கூடாரத்தை பற்றிய ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஸோ இந்த டேபர்நாக்கிள்ல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களை வந்து நம்ம கவனிக்க போறோம். ஓவரால் டேபர்நாக்கிளுடைய அர்த்தங்கள். ஸோ நம்ம முதல்ல வாஸ்தப்படி தேவனால் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே என்ன பண்ணிட்டாங்க, மோசே அவர்கள் வந்து அந்த டேபர்நாக்கிளை வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல யார் வாசம் பண்ணான்னு பார்க்குறோம், நம்முடைய பிதாவாகிய தேவன் வந்து வாசம் பண்ணதை பார்க்குறோம். வசன வாசத்தெல்லாம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பரிசுத்த ஸ்தலம் என்ன அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் தேவன் வாசம் பண்ணின ஒரு கூடாரமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெப்ரசன்ட் பண்றது, இந்த அப்போ இருந்த கூடாரத்துல இதை ரெப்ரசன்ட் பண்றது எல்லாம் யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்குள்ள தெய்வீக அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் போது அது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இது மோசே அவர்கள் அந்த மாதிரியை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, வந்து இஸ்ரேல் ஜனங்களை விட்டு போறாங்க. ஸோ இங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விட்டு என்ன பண்றாங்க, மலைக்கு போறாங்க. மலையில போய் என்ன பண்றாங்க, 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் அங்க இருக்கிறாங்க. அங்கதான் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரியை வந்து காமிக்கிறாங்க. அந்த மாதிரியின் படியே செய்யறதுக்கு வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை கேட்டுட்டு வந்து அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு டேபர்நாக்கிள தேவன் சொன்ன மாதிரியே வந்து அதை வந்து செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து நிழல். ஸோ இது வந்து நமக்கு எப்படி அது பொருளாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மோசே அவர்கள் போனது மாதிரி நம்மளும் இந்த உலகத்துல உள்ள ஜனங்களை விட்டுட்டு மலையை நோக்கி, மலை எது ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது, நம்ம அதை நோக்கி என்ன பண்ணோம், நம்ம அனுதின ஜபங்கள்லேயும் நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் மூலமாக சத்தியங்களை மென்மேலும் அறிந்து கொண்டு அந்த யாரை நோக்கி பார்க்கணும், மாதிரியா வைக்கப்பட்டிருக்கிற யாரு நமக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ யார் காமிக்கிறாங்க, நம்ம பிதாவாகிய தேவன் வந்து நமக்கு காமிக்கிறாங்க மாதிரியா.
ஸோ அந்த மாதிரியை பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆலயமாக மாற்றணும். அதை மாற்றி நம்ம கூடாரத்தை கட்டணும். கூடாரம் யாரு? நம்ம தான் அந்த கூடாரம், ஆலயமாகிய இந்த சரீரம். வசனம் இருக்குல்ல, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆலயத்தை கெட்ட தான் நம்ம வந்து இந்த அர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன பார்த்தோம்? மோசே அவர்கள் இருக்கிறாங்க. மோசே அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணாங்க? மலைக்கு போனாங்க. அங்க போய் 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அது பிறகு நம்ம பிதாவாகிய தேவன் காண்பித்த அந்த மாதிரியின்படியே அவங்க வந்து அந்த டாபர்நாக்கில் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போலதான் நமக்கு இன்னைக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த மலையை நோக்கி பார்க்கணும். பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம அந்த ஜெபத்திலையும் நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியையும் வைத்து என்ன பண்ணணும்னா சத்தியத்திலே மென்மேலும் வளர்ந்து யாரை விட்டு பார்க்கணும்? அந்த மாதிரியை விட்டு பார்க்கணும். தேவன் நமக்காக ஒரு மாதிரியை வச்சிருக்காங்க. யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்றி பார்க்கும்போது அவங்கள மாதிரியே நம்ம ஒரு கூடாரத்தை செய்யணும். அந்த கூடாரம் யாரு அப்படின்னா நம்ம தான் குறிக்குது. அந்த கூடாரத்தை நம்ம அவர் மாதிரி என்ன மாதிரி அவர் காமிச்சிருக்காரோ அதே மாதிரி நம்ம வந்து அதை கட்டுறதுக்கு அதை வந்து பிரயாசப்படணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். இதுதான் இதுல இருக்கிறதான ஆவிக்குரிய விஷயங்கள். வசன வாஸ்தெல்லாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஸோ நம்ம யாரு? ஆலயமா இருக்கிறோம். தேவன் வந்து நமக்குள்ள வாசம் இருக்காங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் வந்து சாதாரண விஷயம் இல்லை. தேவன் நம்மளோடு இருக்கிற ஒரு இதை அடையாளப்படுத்துறதா இருக்குது. ஸோ நம்ம இந்த உடலை, நம்ம சிந்தைய, நம்ம அணுதில நடக்கைகளை வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவி வந்து லேசான காரியமே இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்கை செய்யும் போதும் என்ன பண்ணோம்னா நம்மள்கிட்ட வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஸோ நம்ம வந்து தீயது செய்யக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற உகந்த காரியங்களை வந்து நம்ம செய்யணும். ஸோ தேவன் நமக்காக கொடுத்துருக்கிற அந்த மாதிரியின்படி நடக்கிறதுக்கு நம்ம வந்து பிரயாசப்படணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஆவிக்குரிய ஆலயம் நம் சரீரம். ஸோ இதுல கொடுத்திருக்கப்பட்டபடி உடல் மற்றும் மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டுனாலே வந்து நம்மளால தீயது செய்ய முடியுமா? நம்ம பரிசுத்தாவி எங்க பெற்றுக்கொண்டோம்? பேப்டிசத்துல பெற்றுக்கொண்டோம். ஆனா நமக்கு சாத்தான் பல விதமான போராட்டங்களை கொண்டு வரானா? ஸோ அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய பலத்தையும் தேவன் வந்து நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து போராடுறவர்களாக நம்ம வந்து இருக்க முயற்சிக்கணும் பார்க்குறோம். அப்புறம் சொற்கள், நடத்தை மற்றும் பழக்கங்கள் மாற்றப்பட வேண்டும். ஸோ நம்ம ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டாலும் சாத்தான் சோதனை மூலமாக என்ன பண்றோம்? நம்முடைய சொற்கள் இருக்குது, நடத்தைகள் இருக்குது மற்றும் பழக்க வழக்கங்கள். ஏன்னா பழைய மாமிசம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது மூலியமா என்ன பண்றோம்? அந்த தீய செயல்களை நம்மளுக்கு செய்யறதுக்கு ஒரு சில காரியங்களை சாத்தானவங்க என்ன பண்ணுவான்? தூண்டிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தாவியை என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ண வைக்கணும். ஸோ அந்த விஷயத்துங்கள இருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கு பிரயாசப்படணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ உள்ளத்தின் பரிசுத்தம் வெளிப்புற வாழ்வில் வெளிப்பட வேண்டும். ஸோ உள்ளத்துல உள்ள பரிசுத்தாவின் மூலம் நம்ம பரிசுத்தம் அடைஞ்சு வெளிப்புறத்திலும் என்ன வந்து நம்ம பரிசுத்தத்தை காட்டுறதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மாம்ச ஆசைகளிலிருந்து உபவாசம் செய்ய வேண்டும். ஸோ மாம்ச ஆசைகளிலிருந்து உபவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். உபவாசம் என்கிறதுக்கு தனியாக நம்ம தனியாக ஒரு டாபிக் இருக்கு, அதுல பார்க்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து உபவாசத்தை பற்றி தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே உபவாசம் வந்து பாடம் வந்துட்டு அதை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் இப்போ நமக்கு எதுக்கு பொருளா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடலுக்கு பொருளா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம். அங்க வந்து நம்முடைய பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம ஆலயத்துல யார் வாசம் பண்றாங்க? யார் இருக்கு? என்ன இருக்குது? நமக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் அதுக்குள்ள கம்பேரிசன் அப்படின்னு பார்க்குறோம். வசனங்கள் வாசித்துலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நம்ம வந்து நம்மளுடையவர்கள் அல்ல, எல்லாமே வந்து தேவனுடையது. ஸோ தேவனுடையது தேவனுக்கு தான் கொடுக்கணுமா ஒழிஞ்சு வேற விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம இது வந்து நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காங்க. புது சிருஷ்டியாக ஒவ்வொரு உறுப்பினரும் தன்னுடைய உடலையும் பரிசுத்த ஆவி தற்காலிகமாக வாசமாக இருக்கும் ஒரு ஆலயமாக கூடாரமாகவும் குறிப்பிடுகிறார். இந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய உடல்களை இயன்றவரை சுத்தமாகவும் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம கோட் பண்ண வசனம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு டெஃபினிஷன் வந்து நம்ம மூத்த சகோதரர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அது மாத்திரம் இல்ல, பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவான நமது மாம்சத்தை முற்றிலும் பரிபூர்ணமாக மாற்ற முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை நாம் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறோமோ அது எவ்வளவு நம்மை ஆளுகிறதோ அதே அளவில் தேவனுடைய சித்தத்தின்படி செயலும் விருப்பமும் உண்டாகும்படி பரிசுத்தாவின் மாற்று சக்தி நம்மில் கிரியாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பரிசுத்தாவி நம்ம எவ்வளவுதான் நம்ம பிறப்பால என்ன பண்ணியிருக்கோம்? பிறப்பால பாவத்துல தான் பிறந்தோம், அக்கிரமத்துல தான் உருவானோம். ஆனா நம்ம மாம்சம் எல்லாமே வந்து என்னது? பாவத்தினால நிறைஞ்சிருக்குது. ஆனா அந்த பரிசுத்தாவி நமக்குள் வரும்போது நமக்கு அதற்கேற்ற விதமாக நம்ம சத்தியங்களுக்குள்ள வளர்ந்து நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு இந்த இது உணர்த்துகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை நேர்மையான இருதயத்துடன் ஏற்றுக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக ஒரு சுத்திகரிப்பு கிரியையை அனுபவிப்பார்கள். சத்தியம் அவர்களை மனதிலும் உடலிலும் அதிக சுத்தமுள்ளதாக மாற்றும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்ம அனுதினமும் சத்தியங்களுக்குள்ள நம்ம அந்த விஷயங்களை சுத்திகரித்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அதுல நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து போடும்போது நம்ம புதிய மனுஷனாக புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற சுத்தமே தேவ பக்தி என்று நாங்கள் போதிப்பதில்லை, மூத்த சகோதரர் சொல்றாங்க. ஆனால் உள்ளார்ந்த சுத்தம் வெளிப்புற சுத்தத்தையும் உண்டாக்கும். பொதுவாக அதுவே நடக்கிறது. மாம்சத்தின் அசுத்தங்கள் பலவிதத்தில் மறைய தொடங்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து வெளிப்புற சுத்தத்தை வந்து பார்க்க விரும்பல, நம்ம உள்ளார்ந்த அந்த விஷயங்கள் தான் வந்து முக்கியம். ஸோ அதை பரிசுத்தமா வச்சிருக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் நீதியும் சத்தியமும் அன்பும் இதயத்திற்குள் நுழையும் அளவுக்கு அசுத்தமான வார்த்தைகள், அசுத்தமான நடத்தைகள், அசுத்தமான பழக்கங்கள், அசுத்தமான தோற்றங்கள் ஆகிய அனைத்தும் மாற்றப்பட்ட மனதின் கட்டுப்பாட்டுக்குள் வர தொடங்குகின்றன அப்படின்னு பார்க்கலாம். இது ரீப்ரிண்ட்ஸ் வந்து 36:31 இருக்கு. ரீப்ரிண்ட்ஸ் 36:31 இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன விஷயம்னா, தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற அந்த டேபர்னாக்கிள் என்ன அப்படின்னா நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை அந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தான் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு வாய்ப்பை வந்து தேவன் தருவார். அடுத்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, மோசேயின் உபவாசம் ஆவிக்குரிய அர்த்தமும்.
ஸோ மோசே அவர்கள் வந்து 40 நாள் அந்த மலைக்கு சென்ற போது அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை அப்படின்ட்டு நம்ம வாசிச்சிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இது வந்து டெக்னாலஜி. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணதில்ல. ஸோ மாறுதல் இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும். ஸோ மோசேயின் உபவாசம் ஆவிக்குரிய அர்த்தமும். ஸோ நம்ம மாம்சீக உடல்ல வந்து என்ன விஷயங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் பான ஆசைகள் இருக்குதா? பானம்னா குடிக்கிற பானங்கள். அது எதாவும் இருக்கலாம், ஜூஸாகவும் இருக்கலாம். இப்போ நிறைய கடைகள் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கடைகள் அடங்கியும் செய்கிறாங்க. ஸோ அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஸோ நமக்கு அது உலகம் தேவையில்லை. ஸோ பாலியல் ஆசைகள், அப்புறம் கோபம், வெறுப்பு, பொறாமை இருக்குதா நம்மகிட்ட? சுயநலம், உலக ஆசைகள், மொபைல் இருக்குதா? ஏதாவது நம்ம ஸ்பிரிச்சுவலா ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவோம், நெட்டுக்குள்ள நுழைவோம். அப்பந்தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போவோம், அப்படி பார்ப்போம். சரி கூட 2 பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி போய்கிட்டே இருக்கும், டைம் போறதே தெரியாது. அப்படி யாருக்காவது இருக்குதா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், போய் சொல்லலை. ஸோ இப்போ கட் பண்ணிடணும் அப்படின்னு பார்ப்போம், சரி இன்னொன்று பார்த்துரும், அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணணும், வெளிவரணும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் பேராசை, பண ஆசை. ஸோ நமக்கு போதும் என்கிற ஒரு மனசு வந்து வேணும். எவ்வளோ நமக்கு இருக்குதோ அது போதும். அதுக்கு மேலே இஞ்சி நம்ம எதையும் சேர்த்து எங்கேயும் கொண்டு போகிறதே கிடையாது. அப்படிதானே? நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தை தான் சேர்த்து வைக்கணும். இங்கே சேர்த்து பிரயோஜனமே இல்லை. ஸோ நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உபவாசத்தினுடைய அர்த்தங்கள். உபவாசம்னா வெறுமனையா வந்து அந்த அப்பத்தையும் தண்ணீரை மட்டும் சொல்லல. ஸோ இதுல நம்ம சரீரத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், உபவாசம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த உபவாசம் அடக்கப்படவில்லை என்றால், உபவாசம் பண்ணவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, மன அமைதி இல்லை, மன அமைதி இருக்காது. உறவுகளில் பிரச்சனை, உறவுகள் என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பாவத்திற்கு அடிமை. பாவத்துல ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த பாவம் தான் ரொம்ப என்ன பண்ணும், வீரியம் அதுக்கு தான் ஜாஸ்தி. ஸோ ஒரு விஷயம் அப்படி ஈர்த்து கொண்டு போகுது அப்படின்னாலே அந்த இதுல தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், மூழ்கி போயிடுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அது என்ன விஷயத்த பண்ணணும்னா, கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தும் இதாகிய தேவன்கிட்ட இருந்தும் வழி விலகிறதுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஆவிக்குரிய பலவீனம். நம்ம பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் தேடலை அப்படின்னா ஆவிக்குரிய பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம உபவாசம் இருக்கலை அப்படின்னா நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உண்மையான உபவாசத்தின் இது அப்படிதான். ஸோ நமக்கு மாதிரி வந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள பற்றி நம்ம நடக்க வந்து தேவன் கிருபை செய்வார். ஸோ உபவாசம் இருந்தால் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவில் புது சிருஷ்டியாக கட்டுப்பாட்டுள்ள கொண்டு வர வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம், சிந்தைகளை கட்டுப்படுத்தல். நம்மளுடைய சிந்தையை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ தனிமையில் இருக்கும்போது நிறைய வந்து பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுவோம், ஒன்றும் இல்லைன்னா உடனே மொபைல் தான் எடுப்போம். எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த உலகத்தின் காரியங்களை தான் பார்ப்போம். அதுக்கு இடம் கொடுக்காதபடி நமக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ வந்து சகோதரர்கள் போஸ்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில். இப்போ நிறைய சகோதரர்கள் கன்வென்ஷன் வந்து அட்டன் பண்ண முடியல, ஏதோ ஒரு நிமித்தமாக ஏதாவது அவங்களுக்கு காரணங்கள் இருக்கும். விலகின் நிமித்தமாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, நமக்கு ஃப்ரீ டைம்ஸில் ஆன்லைனில் வந்து என்ன இருக்குது, அவங்க சகோதரர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் அப்டேட்ஸ். நம்ம வெறுமனையாக அங்கே இந்த கூடுகையிலையும்
அப்புறம் காலேஜ் மீட்டிங்லேயும் அப்படி கேட்குற சத்தியங்களை விட அங்கே அதிகமான சத்தியங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு அங்கே தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை தவற விட்டவர்கள், கன்வென்ஷன் வர தவற விட்டவர்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் வந்து அந்த இது இருக்குது. சப்போஸ் எனக்கு தெரியல பிரதர், எப்படி போகணும்னு பார்க்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து நம்ம திருப்பியும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்க, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு பார்க்கணும். சிந்தனை தேவ வசனத்தில் தரித்திருத்தல். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நம்ம மொபைலை பார்க்காம வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் உண்மையையும் அன்புமாக பேசுதல். ஸோ வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கணும், உண்மையையும் அன்பாகவும் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நடத்தை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போலயே வந்து வாழ்றதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உணவு விஷயங்கள்ல நமக்கு என்ன தேவையோ பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு என்ன தேவை அதை மட்டும் சாப்பிடணும். ஸோ சுவை விருப்பத்தினால ஏதாவது விஷயங்களை அதிகமாக சாப்பிட்டா நமக்கு உடல் கோளாறு, உடல் பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம தேவனோ இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ கிடையாது, நம்மளே தான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சு தான் நம்ம உடம்பு விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே சுவாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. தேவன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ உபவாசம் இருங்கள். உபவாசம் இருந்து ஒரு புது சிருஷ்டியாக மாற தேவன் கிருபை செய்வார். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம், இது ஒரு வருஷம் வாசித்தலாம். இது வந்து நம்ம மூத்த சகோதரர் வந்து கொடுத்த விஷயங்கள். சகோதரர் வாசிக்கலாம், எல்லாரும் கேட்கலாம். மோசேயின் உபவாசம் ஆவிக்குரிய அர்த்தமும். உணவு மற்றும் பானத்திற்கான ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு மாம்ச ஆசைகளும் இந்த உபவாச விஷயத்துடன் தொடர்புடையவை என்பதை நமது வாசகர்களுக்கு நினைவூட்டுகிறோம். மாம்சத்தின் பலவித ஆசைகளையும் அடக்க வேண்டும். நமது மனம், சிந்தனை, வார்த்தைகள், நடத்தை, உணவு ஆகிய அனைத்தையும் கிறிஸ்துவில் புதிய சிஷ்டிகளாகிய நமக்கு நன்மை தரக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் உண்மையான உபவாசத்தின் சாரமும் ஆவியும் ஆகும். இப்படிப்பட்ட உபவாசம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தரும். மேலும் கர்த்தரிடம் நெருங்கி செல்லவும் அவருடைய அன்பையும் கிருபையும் இன்னும் ஆழமாக உணரவும் உதவும். இது நம்ம ரீப்ரின்ஸ்ல 3006 அந்த ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மோசேயின் உபவாசம் ஆவிக்குரிய அர்த்தமும் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஏன் கிழக்கிலிருந்து மேற்காக கூடாரம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது. ஏன் முதுக காட்டக்கூடாதா? வேற ஏதாவது கிழக்கு? சரி, சரியான பதில். ஸோ இந்த கூடாரம் எதுக்கு இப்படி அமைக்கப்பட்டிருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை அணுகுவதற்கு எங்கேருந்து போகணும்னா கிழக்கிலிருந்து தான் போகணும். கிழக்கில் தான் என்ன இருக்கு, வாசல் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா போக வேண்டிய மெத்தட் இதுதான். அந்த மாதிரியில் கட்டுவதற்கு சொன்னதும் தேவன் அப்படி தான் கட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய மோசே அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுல ஒரு நல்ல காரியத்தை தேவன் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதன் குறிப்பிட்ட காரணம் நமக்கு வந்து தெளிவாக என்ன செய்யல அப்படின்னா தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. ஆனா தெளிவான இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஒருவேளை
இதுவாக இருக்கலாம். எதுவாகனா நான் இப்போ சொல்ல போற விஷயமாக இருக்கலாம். இது ஒரு சிந்தனைக்காக மட்டுமே. சரியா? இந்த மேற்கு நோக்கி பயணம் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து சென்று அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, கிழக்கிலிருந்து மேற்கு நம்ம வந்து டிராவல் பண்றோம்ல, அதை வந்து சொல்றதா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வசன வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க வந்து நம்முடைய ஏசியன் ஒர்த்திஸ்ட் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிதாவாகி தேவனுடைய சொல்லுக்கு கீழ்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க, கல்தேயர் ஊரிலிருந்து என்ன பண்றாங்க, கானான் நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க போற தேசம் எதுவும் தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்க போன வழி என்ன அப்படின்னா, கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி போனாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். 13ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இப்போ ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாருன்னா, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கானான் தேசத்துக்கு நடந்த விஷயத்த இவங்க கோட் பண்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 11 வசனங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். முதல் நம்ம என்ன பார்த்தோம்? தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அவர்கள் கல்தேயரின் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு மேற்கு நோக்கி பயணம் செய்ததை நினைவு கூறுகிறோம். இந்த விசுவாசத்திற்காக தேவனுடைய கிருபை, தயவு, உடன்படிக்கை, உறவு ஆகியவற்றால் அவர் என்ன பண்ணப்பட்டார்னா ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல இப்போ தேவனுடைய நட்சத்திரத்தின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து மேற்கு நோக்கி யார் பயணம் செய்யறாங்க? ஞானிகளையும் என்ன பண்ணா, அங்க இருந்து போன ஒவ்வொரு ஞானிகளையும் வந்து நினைவு கூறலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் இறுதியில் என்ன பண்ணாங்க? யூதேயாவில் பெத்லகேம்ல போய் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா என்ன கருத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிரான திசையில போனவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 காயின் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது வசனம் வாசித்தரலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். கிழக்கான, சோ எங்க போயிருக்காரு? மேற்குல இருந்து கிழக்குக்கு போயிருக்காரு. சோ எங்க போனோம்? கிழக்குல இருந்து தான் மேற்குக்கு போனோம். அவர் என்ன பண்ணிருக்காரு? மேற்குல இருந்து கிழக்குக்கு போயிருக்காரு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது
லோத்துடைய விஷயங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இவங்களும் என்ன பண்றாங்க? கிழக்கே பிரயாணப்படுறது, மேற்க இருந்து கிழக்க போறாங்க அப்படின்னு பாக்குறோம். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இங்க யார் இருக்காங்க அப்படின்னா, பொல்லாதவர்களும் பாவிகளும் இருந்த இடத்தை நோக்கி யார் போயிருக்காங்க? லோத்து போயிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த நகரங்கள் வந்து சோதோம் மற்றும் கொமாராவை வந்து பின்னர் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராமின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஸோ இங்க என்ன பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் மேற்கு நோக்கி பயணம், கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பயணம். டேபர்நாக்கிள்ல வந்து நம்ம வாசல் எங்க இருக்குன்னா கிழக்குல இருக்கு. மேற்கு நோக்கி தான் யார நம்ம பார்க்க போறோம்? பிதாவாகிய தேவனுடைய இது மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? மேற்குல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகிறோம். அதுக்கு நம்ம எதை கம்பேர் பண்றோம் அப்படின்னா, ஆபிரகாம் அவர்கள், அப்புறம் அந்த சாஸ்திரிகள் போன விஷயத்த நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து ஆப்போசிட்ல வந்து கானான், அப்புறம் லோத்து விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம். ஸோ இதுல ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிக்கு என்ன பண்றாங்க? கல்தேயர் தேசத்துல இருந்து கானானுக்கு வந்து போறாங்க. கிழக்குல இருந்து மேற்குக்கு போன விஷயத்த அது சொல்லுது. அதே மாதிரி சாஸ்திரிகள் வந்து என்ன பண்றாங்க? கிழக்குல இருந்து மேற்குக்கு வந்து போன விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதே ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க? காயின் வந்து என்ன பண்றாரு? கிழக்கே உள்ள தேசத்துக்கு வந்து அவர் மேற்குல இருந்து கிழக்க வந்து போறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி லோத்தும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கிழக்கே உள்ள தேசத்துக்கு வந்து போறாங்க. மேற்குல இருந்து கிழக்க டிராவல் பண்றாங்க. அது வந்து இதுல சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா, கிழக்குல இருந்து வந்திருக்காரா? வந்து எங்க போறாரு? கானானுக்கு வராரா? சரி, இந்த இடத்துல இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம வேதத்துல கொண்டு வரணும்னா எப்படினாலும் கொண்டு வரலாம். வேற விஷயங்கள் இதே மாத்தி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. தேவனுடைய திட்டத்துக்கு இசைவா ஒவ்வொரு விஷயமும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஆபிரகாம் பிரயாணப்பட்ட விஷயத்த பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த சாஸ்திரிகள் போன விஷயம். இது வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம கிழக்கு இருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ட்ராகிற இது 1, 2, 3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வந்து முற்றம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அடுத்து மகாபரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து தண்ணீர் தொட்டி கரெக்டா கொடுத்துட்டாங்க, ரைட் சைடு. ஸோ கீழ்ப்படியாமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் பண்ண விஷயம். ஸோ அவர் போனதை நம்ம பார்க்குறோம். கிழக்கு நோக்கி போறாரு அவர். அதே மாதிரி லோத்தும் என்ன பண்றாங்கன்னா, கிழக்கு நோக்கி போற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஸோ அது அழிவுக்கு உண்டான காரியமா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம எங்கிருந்து எங்க நோக்கி போகணும்? கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகக்கூடியவர்களா இருக்கணும். கிழக்குல இருந்து அந்த உலகத்தை நோக்கி போகக்கூடியவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 4 தலைப்பு முடிச்சாச்சு. என்னதெல்லாம்? கூடாரத்தின் ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு, டேபர்நாக்கிள் ஓவர்வியூ பார்த்தாச்சு, அப்புறம் டேபர்நாக்கிளுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்தாச்சு, அப்புறம் அந்த உபவாசம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து கிழக்கிலிருந்து மேற்காக கூடாரம் எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது 4வது விஷயம் வந்து கூடார நிறங்களின் அடையாளங்கள் இருக்கு. அப்புறம்
உலோகங்களின் அடையாள அர்த்தங்கள். ஸோ டைம் அதிகமாக ஆனதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 விஷயங்களை வந்து இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இப்போ கேட்ட விஷயங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டேபர்நாக்கிளுடைய ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். நம்ம மோசே அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியின்படியே வந்து அந்த டேபர்நாக்கில் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசலேயேல், அகோலியா 2 பேரும் வந்து பண்ணுறாங்க. அது கூடயும் வேற வேலையாட்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து ஞானத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த விஷயங்கள் வந்து காணிக்கைகள் எல்லாமே வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் போதுமான அளவுக்கு, வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து நேரத்துக்கு சொல்லப்பட்ட அந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து முடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தியானிச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் பார்த்தோம். டேபர்நாக்கிளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே வந்து நம்ம மோசே அவர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை விட்டு எங்கே போனாங்க? மலைக்கு சென்றாங்க. அங்கே வந்து உபவாசம் இருந்தாங்க. அப்பவும் சாப்பிடல, தண்ணீர் குடிக்கல. அங்கே ஒரு மாதிரியை வந்து தேவன் வந்து காமிச்சாங்க. அந்த மாதிரியை வந்து பின்பற்றி அதே மாதிரி டேபர்நாக்கில் நிறுவாங்க. அதே நமக்கு பாடம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை நம்ம விட்டுட்டு மலையாக்கிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி நமக்கு நம்ம என்ன பண்ணோம்? உபவாசம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். உபவாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வெறுமனையே வந்து உணவு மாத்திரம் கிடையாது. நம்ம சிந்தைகள், நம்ம செய்கிற எல்லா செயல்கள், அதாவது மாம்சீக விஷயங்கள் எல்லாத்தையுமே வெறுத்து ஆவிக்குரிய காரியத்தில் வந்து நம்ம அதிக செலவழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பண்ணி தேவன் நமக்காக காமிக்கிற மாதிரி நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து செல்லும்போது நம்மளும் வந்து ஒரு கூடாரத்தை நிறுவ முடியும். அந்த கூடாரம் யாருன்னா நம்ம தான். அந்த அதே போல மாதிரியை போல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் அந்த மாதிரியின்படி நம்ம செஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாற. ஏன்னா நம்ம வந்து பரிசுத்தாவை பெற்றிருக்கோம். ஸோ மற்ற காரியங்கள் வந்து நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் அந்த ஒரு வாய்ப்பை, நம்ம பரலோக ராஜ்யத்தின் வாய்ப்பை பெறுவதற்கான வேலைகளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணோம்? கம்பேரிசன் பார்த்தோம். டேபர்நாக்கிள் அண்டு மனுஷ உடல், அதாவது நம்மளே ஒரு ஆலயம் அப்படிங்கிறதுக்கு கம்பேரிசன் பார்த்தோம். அண்ட் தென் கடைசியா அந்த உபவாசத்தை பற்றிய காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம். அப்புறம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஊட்டும் வகையிலும் ஒரு மறந்ததை திருப்பியும் ரீகால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மீண்டும் நம்ம இன்னும் அதே சத்தியங்களில் வந்து வளர, நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்த, அந்த நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை இன்னும் நமக்கு கொடுத்துருக்க மாதிரியை பின்பற்றி நடக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் சபை சர்வன் ஒவ்வொருத்தருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன் தேவனுடைய நாமத்திலே.